Hey guys, welcome to Amulskitchendiaries. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரே ஒரு கப் கோதுமை வச்சு ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாம தண்ணி வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ இப்போ இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸ்பூன் தண்ணியும் தேவையான அளவுக்கு போட்டு சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வேணும்னா ஒரு நெய்யோ எண்ணெயோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா ஈரத்துணி போட்டு ரெஸ்ட்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரே பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருக்க மாவை பூரி மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கலாம். ரொம்ப மெலிசாவும் திரட்ட வேணாம். இப்போ ஸ்டஃபிங் அது நடுவில் வச்சு கொழுக்கட்டை யூஸ்வலாக எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து சோமாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் இந்த மாதிரி பூரி ஷேப்பில் திரட்டி வச்சுருக்கேன். நடுவில் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சோமாஸ் அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அச்சு இல்லாதவங்க நான் எப்படி பண்ணுறேனோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. அவ்வளோதான், சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி நான் சோமாஸ் செஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இது மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வரணும். அப்போ தான் நம்ம பூரி போட்டு எடுத்தால் நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு பூரி ஷேப்பில் திரட்டினதை போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் தண்ணியில் போடணும். ஸோ இது ஒரு டிப், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் அப்படின்றதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கரண்டி போட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நான் ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். இதை பாருங்கள், எனக்கு கரண்டிலே வரல, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து சோமாஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். இப்போ சோமாஸும் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸ் வாட்டரை நான் நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா சோமாஸையுமே போட்டு எடுத்துக்கலாம். நான் கொழுக்கட்டையும் போட்டு எடுத்துட்டேன். எஸ், கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.